நம்ம இன்றைக்கி சூப்பர் டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சுவையான தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நீங்கள் கீறிட்டு முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா அதை சேர்த்தே சாப்பிட்றலாங்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு நாம் கருவேப்பிலை மிளகாலாம் சேர்க்கும்போது அதை சேர்த்து அப்படியே சாப்பிட்ருவோம். உடலுக்கு நல்லது. இல்லைனா நாம் அதை எடுத்து வெளியில் வச்சுருவோம். அதனால் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நாம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளியாக 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற தக்காளி தொக்கு அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த டைமில் நாம் மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. தக்காளி ஓரளவு வெந்திருக்கு. இப்போ நாம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஓரளவு நம்ம தக்காளியெல்லாம் கரண்டி வச்சு மசிச்சு விட்டதுக்கப்புறமா திரும்ப மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். நமக்கு இன்னும் நல்லா தக்காளி மசிய வந்து வரணும். அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். சப்பாத்திக்கு எந்த பதத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நாம் கொஞ்சம் அளவோட தண்ணி சேர்க்கறது தான் நல்லது. நான் இப்போது ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அதையும் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.